ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நம்ம சேனல். இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான டேஸ்டி உருளைக்கிழங்கு மசாலா போண்டா சாஃப்டாக எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அதுக்கு 5லேருந்து 6 உருளைக்கிழங்க குக்கரில் நல்லா தண்ணி விட்டு அலசி 2ஆக கட் பண்ணி ஒரு சொம்பு தண்ணி ஊற்றி ஒரு 4 விசிலுக்கு விட்டு எடுத்துக்கலாம். நம்ம நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நல்லா வெந்து வரும். குக்கர் நல்லா ஆறுனதும் உருளைக்கிழங்கு தோலெல்லாம் உரித்து எடுத்துட்டு கையிலேயே நாம் மேஷ் பண்ணிக்கலாம். நல்லா பொடிசாக நல்லா மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா உப்பு காரெல்லாம் உள்ளே இறங்கி நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக மேஷ் பண்ணி எடுத்துக்கலாம். தாளிப்புக்காக ஒரு 3 பெரிய வெங்காயம், 2 முழு பூண்டு உரித்து தட்டி எடுத்து வச்சுருக்கேன். 7லேருந்து 8 வரமிளகா கிள்ளி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக மல்லி இலை. தாளிப்புக்கு வாணலியில் கொஞ்சமாக 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்து வெங்காயம், காஞ்ச மிளகா, தட்டி வச்ச பூண்டு எல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வாசனைக்கு கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கலருக்கு நல்லா மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மசாலா அடி பிடிக்காமல் கலக்கிட்டு மேஷ் பண்ணி வச்சுருக்கிற பொட்டேட்டோஸ் ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்கிற மல்லி இலை. உருளைக்கிழங்குக்கு உப்பு சேர்க்கலை. இந்த டைமில் கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மசாலாவில் ஃபுல்லாக கவர் ஆகிற மாதிரி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிருக்கணும். இந்த மாதிரி மசாலா ரெடி ஆயிடுச்சு. ஆற வச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கோட்டிங்காக கடலை மாவு ஒரு 3 கை அளவு கடலை மாவு எடுத்துக்கலாம். அதுக்கு தேவையான அளவு சால்ட்டு, கொஞ்சமாக சோடா மாவு ஆட் பண்ணிக்கணும். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கலாம். நம்ம பெருங்காயத்தூள் வாசனைக்கு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு கட்டி இல்லாமல் கலக்கிக்கலாம். ரொம்ப தண்ணியும் ஊற்றிடக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் கரெக்டாக இருக்கணும். உருளைக்கிழங்கு மசாலா ஆறுனதும் நம்ம சைஸுக்கு தகுந்த மாதிரி உருண்டை கட்டிக்கலாம். நம்ம இந்த மாதிரி உருண்டை நல்லா எல்லாம் கட்டினதும் வாணலியில் எண்ணெய் ஊற்றி நம்ம எண்ணெய் காய வச்சுக்கணும். நல்லா எண்ணெய் காஞ்சதும் கடலை மாவில் உருளைக்கிழங்கு மசாலாவை டிப் பண்ணி இந்த மாதிரி போட்டு எடுக்கணும். நம்ம இந்த மாதிரி நல்லா ஃபுல்லாக ரவுண்டாக கவர் பண்ணி நல்லா எண்ணெய் காஞ்சதும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம். 2 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி நல்லா கலக்கி விட்டுக்கலாம். அப்போ தான் அடி பிடிக்காமல் நல்லா நம்மளுக்கு ஈவன் கலரில் டார்க் ப்ரௌனிஷ் கலரில் நல்லா வரும். அவ்வளோதான், நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்துட்டு டிஷ்யூ பேப்பரில் இல்லைன்னா ஒரு பிளேட்டில் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எண்ணெய் இழுக்காமல் நல்லா டேஸ்டியான உருளைக்கிழங்கு மசாலா போண்டா ரெடி ஆயிடுச்சு சாஃப்டாக. இதே மாதிரி உங்களுக்கு வீடியோஸ் வேணும்னா ப்ளீஸ் ஷேர், சப்ஸ்கிரைப்.